இன்றைக்கி காலையிலே ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது டாஸ்மாகில் நீங்கள் போய் பாட்டில் வாங்கணுன்னாலே அது 21 வயசுக்கு மேலே இருக்கணும், ப்ரூஃப் காட்டணும்னு சொல்லி வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அது இப்போ ஒன்றா நடந்துட்டு வந்துட்டுருக்கு. நிறையா ஒயின் ஷாப் மூடியிருக்காங்க. அப்புறம் ஒரு நியூஸ் பார்த்தேன் நான். ஒரு வயசானவங்க அவங்க ஸ்கூல் நடத்திட்டுருக்காங்க. 40 வருஷமாக நான் கவர்மெண்ட்டில் கோரிக்கை வச்சிட்ருக்கிறேன். எந்த ஆட்சி அந்த ஒயின் ஷாப் மூடலை. எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 6 பில்டிங் தள்ளி இருக்குது. 6வது பில்டிங்கில் இருக்குது. இது நான் 40 வருஷமாக போராடிட்டுருக்கிறேன், என்னால் முடியலை. ஸோ இப்போது நம்மளோட விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த 4 நாள்லேயே இந்த ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. எந்த ஒரு கட்சியில் இருந்தும் இந்த மாதிரி ஒயின் ஷாப் ஸ்கூல் பக்கத்துலேயோ கோயில் பக்கத்துலேயோ இருக்கிறத மூடவே இல்லை. ஸோ நம்ம விஜய் அவர்கள் வந்த உடனே இந்த ஒரு இது நடந்திருக்குங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாம் வாங்கி குடிக்கிறது எவ்வளோ பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இனிமேல் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி கெட்டு போகாமல் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்கன்னு நம்புவோம். ரொம்பவே நல்ல விஷயங்க. இந்த டாஸ்மாக் கடை இருக்குது, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. நான் என்னுடைய ஸ்கூல் இங்கேருந்து 5வது பில்டிங் காமிக்கிறேன். நான் வாங்க, இதுதான் ஸ்கூல். நான் சூப்பியம்மா, இதுதான் ஸ்கூல். இங்கேருந்து 6வது பில்டிங் தான். இங்கேருந்து 6வது பில்டிங் தான் அந்த ஒயின் ஷாப்பு. 40 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் இதை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த முயற்சி பண்ணியும் எந்த அரசாங்கமும் எங்களுக்கு செய்யலை. இந்த தாவேக அரசாங்கம் எங்களுக்கு பெரிய உதவியாக. மிக்க நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. இது மூடிட்டீங்க. என் குழந்தைங்க ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இந்த தெருவில் போயிட்டு இருந்தது. லேடிஸ் நடமாட முடியாது, நிறைய பேர் ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க எங்கள் தெருலாம். மிக்க நன்றி.